என்பதை நாங்கள் எங்கள் தமிழர் அதிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவதற்காகவே இங்கே வந்திருக்கிறேன். இதில் செய்தி என்னவென்று சொன்னால், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், மாவட்ட கண்காணிப்பாளர்கள், மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வருவாய் நிர்வாக அனைத்துமே இங்கே இப்படி ஒரு பிரச்சனை சென்று கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு எதை செய்து கொடுத்தால் இந்த மக்கள் சௌகரியமாக இருப்பார்கள் என்று அவர்கள் ஏன் இதை பெரிதுபடுத்தாமல் இருக்கிறார்கள் என்றால், அந்த நிறுவனத்தின் மூலமாக அவர்களுக்கு ஆதாயம் இருக்கிறது. உங்களால் என்ன ஆதாயம் இருக்கிறது? இதுதான் எனக்கு உள்ள கேள்வி. நிறுவனத்தின் மூலமாக ஆதாயத்தை பெற்றுக் கொள்வதற்காக மட்டுமே இந்த அரசு நமக்கு தேவையில்லை. மக்கள் நலனில் அக்கறை இல்லாத அரசை தூக்கி எறிவோம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் புறக்கணிப்பு செய்து பாருங்கள். தேர்தலுக்கு முன்பு அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வாக்களிக்காதீர்கள். இதை ஆணித்தரமாக எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், பல்வேறு காலகட்டங்களில நடந்த போராட்டங்களில அதை முன்னெடுத்து சென்றவர்கள் வாக்கை கேட்க வருகின்ற பொழுது எங்கள் வாக்கு இல்லை, நீங்கள் எங்களுடைய கோரிக்கையை நிராகரித்தீர்கள், ஆகவே நாங்களும் நிராகரிக்கிறோம், நீங்க வர தேவையில்லை, ஓட்டு கேட்டு வராதீர்கள் என்று நீங்கள் முன்னெடுத்தால் நிச்சயமாக இதற்கு ஒரு விடிவு கிடைக்கும். சார் ஒரு நிமிஷம், அதாவது நமது அமைச்சர் மாட்டு வண்டி ஓட்டுறதுக்கு குதிரை வண்டி ஓட்டுறதுக்கு நிற்கிறாரு. அவர் எப்படி நமக்கு வருவார்? வரமாட்டார். அவருக்கு அக்கறை இல்லையா மக்கள் மீது? இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சருக்கு அக்கறை இல்லையா? அக்கறை இருந்தால் இந்நேரத்தை தடுத்து நிறுத்திருக்கலாம் அல்லவா? 2 நாட்களுக்கு முன்பு கூட 2 நாட்களுக்கு முன்பு கடந்த 30ஆம் தேதி காரைக்குடியில் நடைபெற்ற மக்கள் மன்ற ஒரு மாநாட்டிலே ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் மாநில மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டிலே எங்கள் அதிகாரம் சார்ந்து போய் நமது மக்களின் சார்பிலே அங்கே நான் குரலை எழுப்பினேன். நீங்கள் போராட்டம் செய்வீர்கள், ஆனால் விசாரணை தூங்கலை கடந்த 40 நாட்களாக போராடுகிறார்கள், அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்வியை எழுப்பீர்கள். அங்கே நோட்டீஸ் கொடுத்தார்கள். இங்கே அமைப்பின் சார்பிலே இந்த பிரச்சனை பேசுவதற்கு கூட நோட்டீஸ் கொடுத்தார்கள். நோட்டீஸ் கொடுத்தால் பட்டாது, பேசினால் மட்டும் பட்டாது. ஆகவே தொடர் அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும். இந்த அரசுக்கு தொடர் அழுத்தம் எத்தகைய போராட்டமாக இருந்தாலும் தொடர் பதிவு என்பதையும் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆகவே தமிழக அதிகாரத்தின் சார்பில் நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில நாங்கள் ஆதரவு நிச்சயமாக செய்வோம். ஏனென்றால் நீங்கள் என்ன சொல்றீங்க? எழுத்துப்பூர்வமாக போங்க. நீங்க நாளை வராதுன்னு சொல்றீங்க. ஆமா, நாளை வராது. ஏன் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கறது என்ன பிரச்சனை? ரிட்டர்ன் ஏன் கொடுக்குறாங்க இல்ல? அதுதான் ரிட்டர்ன். ஒரு மாபெரும் ஒரு போராட்டம் தமிழக அரசு 2016 ஒரு பிரச்சனையை உருவாக்கியதா அன்றைய ஆளுங்கட்சி ஒரு கிராமத்தையே சூறையான காவல்துறையை அனுப்பி அங்க இருக்கக்கூடிய மக்களை மிரட்டி பார்த்தார்கள். 1000 பேர் தெருவில் அமர்ந்து அங்கே போராடினார்கள். அத்தனை காவல்துறையும் அங்கே வந்தது, அத்தனை நிர்வாகம் அங்கே வந்தது. அந்த அம்மா லீவ் போட்டு எஸ்பி போயிட்டாங்க. அந்த போராட்டத்தை முன்னெடுத்தது என்ற வகையில் நான் சொல்கிறேன். எழுத்துப்பூர்வமாக நீங்கள் எழுதி கொடுத்தாவிட்டால் இந்த போராட்டம் நிச்சயமாக தொடரும். எழுத்துப்பூர்வமாக கொடுத்தால் மட்டுமே இதை விட்டு நகரும் என்று அன்றைக்கு 1000 பேர் அமர்ந்திருந்தோம். அன்றைக்கு வந்த காவல் அதிகாரிகளும் வருவாய் அலுவலர்களும் எழுத்துப்பூர்வமாக கொடுத்த கடிதம் இன்னும் என்னிடம் இருக்கிறது. எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், மக்கள் போராட்டத்திற்கு முன்னால் தோற்று போயிடும். அரசாங்கம் எடுக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையும் தோற்று போயிடும் என்பதை அரசு உணரும். ஆகவே உங்களுடைய உயிர் முக்கியம் என்று இந்த திமுக அரசு நினைக்கவேயானால், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி நினைக்கவேயானால், தயவு செய்து இந்த பிசானத்தூர் கிராமத்தை சார்ந்த 5000 மக்களை வாழ்க்கையை எண்ணி பாருங்கள். இங்கே காவல்துறை பார்த்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், இவர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்று. அதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படுவதாக இல்லை. மக்கள் உதவி விட இந்த அரசாங்கம் எங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் போலியாக வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு நீங்கள் தனியார் மயமாக்குவதும் தனியாருக்கு உடனடியாக இருப்பதும் எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி அவர்களே, உங்களோட 2021 திருமணத்தில் நான் போட்டி போட்டேன், நான் தோல்வியுற்றேன். நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். 3ஆவது முறையாக இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறீர்கள். அந்த தொகுதியை இன்றைக்கு நாடி கிடக்கிறது. கந்தரப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் திரு சின்னத்துரை அவர்களே, நீங்கள் வெற்றி பெற்று போய் இந்த மக்களுக்கு பாடுபடாமல்
அங்கே ஆளுங்கட்சியோடு நீங்கள் ஜால்ரா அடித்துக் கொண்டிருப்பது தயவு செய்து நிறுத்தி விடுங்கள். இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வையுங்கள். மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய திமுக இருந்தாலும் சரி, அண்ணா திமுக இருந்தாலும் சரி, அல்லது இப்போது வர துடிக்கின்ற ஆட்சி அதிகாரத்தில் வர துடிக்கின்ற விஜயாக இருந்தாலும் சரி, அனைத்து தரப்பினரையும் நான் தமிழர் அதிகாரத்தின் சார்பில் வேண்டி கேட்டுக் கொள்வது, இந்த மக்கள் பிரச்சனையை தயவு செய்து காலம் கொடுத்து கேட்டு இந்த பிரச்சனையை இன்றோடு நிறுத்திக் கொள்வதற்குண்டான வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற இந்த நேரத்தில் பணியுடன் கேட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு அனைவருக்கும் உங்கள் பாவம் கொடுத்து கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பின்னால் இருப்போம் என்பதை உறுதியோடு அழைத்து விடைபெறுகிறேன். எங்களுடைய தமிழர் அனைத்துடைய நிறுவன தலைவர் பாசமிகு சகோதரர் பாண்டியன் அவர்கள் இங்கே அவர் அறிவுறுத்திய பேர் அழகர்சாமி பாண்டியன் அவர்கள் அறிவுறுத்தியின் அடிப்படையில் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். மாவட்ட துணை செயலாளர் அவர்களும் நானும் இங்கே வந்து உங்களுக்கு பின்னால் நின்று போராடுவோம். எப்பொழுது கூப்பிட்டாலும் நடத்திருப்பார் தயாரிக்கும் என்ற உத்தரவாதத்தை முடித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாட்ட விடுங்க, கையெழுத்து போட்டு.